நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலை. உங்களோட ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளோட விஎம்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 15 டேஸ் மட்டும் நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா 80% உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் ஆயிடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், am, ஆர் பிளஸ் verb ing ஃபார்ம் பிளஸ் ஆப்ஜெக்ட். as a same ஹிந்தில subject plus verb plus ரஹா, ரஹே, ரஹி. சென்டென்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரிய வரும். she is singing a song. she is singing a song. वह एक गाना गा रही है. वह एक गाना गा रही है. वह அவள் एक ஒரு கானா பாடல் கா ரஹி है பாடிக்கொண்டு இருக்கிறாள். இப்போ பாடிட்டு இருக்கா. அப்போ கா ரஹி ஹ. ரஹி எதனால ரஹின்னு மென்ஷன் ஆகுது அப்படின்னா அங்க ஃபெமினைன் இருக்கா, அவ ஒரு கேர்ள் இல்லையா, அப்போ ரஹின்னு மென்ஷன் ஆகும். he is playing cricket. he is playing cricket. वह cricket खेल रहा है. वह இந்த இடத்துல work அப்படின்னா அவன் அர்த்தம். அதுவே she is singing a song அந்த இடத்துலயும் workன்னு வந்திருக்கு. அப்போ work அப்படிங்கிறதுக்கு நம்ம சென்டென்ஸ் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல மேல் இருக்காங்களா இல்ல ஃபெமினைன் இருக்காங்களா அப்படிங்கறத சென்டென்ஸ் வைஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? கிரிக்கெட் அவன், கிரிக்கெட் கேல் ரஹா. இந்த இடத்துல ரஹான்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஏன் ரஹான்னு மென்ஷன் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஹி அப்படிங்கிறது அவன் மேல மென்ஷன் பண்ணும், அதனால ரஹான்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுவே she singing a song அந்த சென்டென்ஸ்ல வ ஏக் கானா கா ரஹி ஹ, அவள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறாள். இந்த இடத்துல ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, அதனால ரஹின்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேல் சென்டென்ஸ் அப்படின்னா ரஹான்னு கம்ப்ளீட் ஆகும், ஃபெமினைன் சென்டென்ஸ் அப்படின்னா ரஹின்னு கம்ப்ளீட் ஆகும். they are going to school. they are going to school. वे स्कूल जा रहे हैं. वे स्कूल जा रहे हैं. அவர்கள் ஸ்கூல் பள்ளிக்கு ஜா போய் ரஹே ஹேன் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். வே அவர்கள் ஸ்கூல் பள்ளி ஜா போய் ரஹே ஹேன் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ரஹேன்னு வந்திருக்கு அண்ட் ஃபைனலா ஹேன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏன் ரஹேன்னு வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் போறாங்க. அங்க ஸ்டார்டிங்ல வேன்னு இருக்கு இல்லையா, அப்போ வேனா அவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால ரஹேன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபைனலா ஹேன்னு ப்ளூரலா மென்ஷன் பண்ணிருக்கு. we are eating food. we are eating food. வீன்னு வந்தாலும் ஃபைனலா ரஹே ஹேன்னு கம்ப்ளீட் ஆகும். हम खाना खा रहे हैं. हम खाना खा रहे हैं. हम நாங்கள் கானா உணவு, கா ரஹே ஹேன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். கானா சாப்பாடு, ரஹேனா கொண்டிருக்கிறோம். ப்ளூரல்ல மென்ஷன் பண்றதுக்காக ஹேன்னு கம்ப்ளீட் ஆகும். I am drinking water. I am drinking water. मैं पानी पी रहा हूँ. मैं நான் पानी தண்ணீர், पी रहा हूँ குடித்து கொண்டு இருக்கிறேன். மைம்னு எப்ப ஸ்டார்ட் ஆனாலும் ஃபைனலா ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ரஹான்னு இருக்கு இல்லையா, அப்போ இந்த சென்டென்ஸை யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு மேல் தான் இந்த சென்டென்ஸ சொல்லியிருப்பாங்க. ஒரு கிட் தான் இந்த சென்டென்ஸ சொல்லியிருக்கலாம். மைம் பானி பீ ரஹாஹும் ஒரு கிட் இந்த சென்டென்ஸ சொல்லியிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல ரஹான்னு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட், யூ ஆர் ரீடிங் அ புக். யூ ஆர் ரீடிங் அ புக் எப்போ யூன்னு ஸ்டார்ட் ஆனாலும் ஃபைனலா ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். தும் ஏக் கிதாப் பढ़ रहे हो. தும் நீ ஏக் ஒரு கிதாப் புத்தகம் பढ़ रहे हो படித்து கொண்டு இருக்கிறாய். நீ ஒரு புக் படிச்சிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ தும் ஏக் கிதாப் பढ़ रहे हो. தும் நீ ஏக் ஒரு கிதாப் புத்தகம் பढ़ रहे हो படித்து கொண்டு இருக்கிறாய். ரஹா ரஹே ரஹி இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா செய்து கொண்டு இருத்தல், அந்த நேரத்துல செஞ்சுட்டே இருக்கும் இல்லையா, அததான் மென்ஷன் பண்ணும். ரஹா ரஹே ரஹி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரஹா மேல் சென்டென்ஸ் மென்ஷன் பண்ணும், ரஹி ஃபெமினைன் சென்டென்ஸ் மென்ஷன் பண்ணும், அண்ட் ரஹே
ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ளூரல் சென்டென்ஸை மென்ஷன் பண்ணும். ரிப்பீட்டடா சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்க ரஹா, எங்க ரஹே, எங்க ரஹி வருதுன்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The birds are flying in the sky. The birds are flying in the sky. पक्षी आसमान में उड़ रहे हैं. पक्षी பறவைகள் ஆஸ்மான் மேம் வானத்தில், ஆஸ்மான் வானம், மேம்னா வானத்தில், உட் ரஹேஹ உட்னா பறத்தல், ரஹேஹன பறந்து கொண்டிருக்கின்றன. பக்ஷி ஆஸ்மான் மேம் உட் ரஹேஹ பறவைகள் வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன. My mother is cooking food. My mother is cooking food. मेरी माँ खाना बना रही है. मेरी माँ என்னுடைய அம்மா கானா உணவு பனா ரஹி ஹை சமைத்து கொண்டிருக்கிறான். மேரி மா என்னுடைய அம்மா கானா பனா ரஹி ஹை உணவு சமைத்து கொண்டு இருக்கிறான். இந்த இடத்துல ரஹின்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு பாத்தீங்களா. மேரி மா என்னுடைய அம்மா ஃபெமினைன் இல்லையா, அதனால இந்த சென்டென்ஸ்ல ரஹின்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. He is speaking the truth. He is speaking the truth. वह सच बोल रहा है. वह அவன் சச் உண்மை, போல் ரஹா உண்மை பேசிக்கொண்டு இருக்கிறான். அவன் உண்மைதான்ப்பா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வ அவன் சச் உண்மை, போல் ரஹா பேசிக்கொண்டு இருக்கிறான். She is working in a bank. वह एक बैंक में काम कर रही है. वह அவள் एक ஒரு बैंक में பேங்கில் काम कर रही है काम வேலை कर रही है செய்து கொண்டு இருக்கிறாள். இந்த இடத்துல சி அப்படிங்கிறது ஃபெமினின் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால ரஹின்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. वह एक बैंक में काम कर रही है. वह एक बैंक में काम कर रही है. அவள் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. The child is crying. The child is crying. बच्चा रो रहा है. बच्चा குழந்தை, ரோ அழுது, ரஹாஹ கொண்டிருக்கிறது குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இது என்ன குழந்தைன்னு நினைக்கிறீங்க? மேல் சைல்டா இருக்கும். பச்சா ரோ ரஹாஹ குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. The teacher is teaching. The teacher is teaching. அத்தியாபக் படா ரஹே ஹை. அத்தியாபக் ஆசிரியர், படா ரஹே ஹை பாடம் கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஆசிரியர் கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். அத்தியாபக் படா ரஹே ஹை. ரஹே ஹ அப்படிங்கிறது இந்த இடத்துல அத்தியாபக்கு நாம கொடுக்கிற ரெஸ்பான்ஸ். ரஹே ஹை அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் சென்டென்ஸுக்கும் ஃபார்ம் ஆகும், ப்ளூரல் சென்டென்ஸுக்கும் ரஹே ஹை மென்ஷன் ஆகும். ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா ஹிந்தி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆயிடும். இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.